நான் வந்து எண்ணூர்ல இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் பட்டா கிடைச்சதே இல்லை. இத்தனை வருஷத்துல எனக்கு பட்டா கிடைச்சது கிடையாது. எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க மூலமா இப்போ வந்து எனக்கு பட்டா கிடைச்சிருக்கு. எந்தெந்த இடத்துக்கோ போனா இந்த சின்ன இடம் எந்த சின்ன வீடு தான், அதனால அதுக்கு பட்டா இன்னும் வரல, உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், அங்க போங்க இங்க போங்கன்னு அலைய வச்சாங்க. ஆனா நிஜமா சொல்றேன், இப்ப எனக்கு பட்டா கிடைச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலின் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப வருஷமா அலைஞ்சிட்டு தான் இருக்கும். நான் அந்த தெருவில் வந்து நான் 50 வருஷமா இருக்கும், 45 வருஷம் நான் அந்த தெருக்குள்ள போகும்போது திலகர் நகர் எண்ணூர்ல 5 வயசுல உள்ள போனது. இப்போ 45 வருஷமா அங்க இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு பட்டா கிடைக்கல. அந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு எங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு கிடைச்சிச்சு, நான் இருக்கிற வீட்டுக்கு கிடைக்கல. இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி. பட்டா வழங்குறதுக்கு எங்களுக்கு வந்து பல 90ல இருந்து எங்களுக்கு ஊருக்கு கிளம்பி வந்து நாத்மலத்து ஊருக்கு கிளப்பி எங்களுக்கு வந்து அங்கே இடத்த கொடுத்துட்டு வந்து இடம் மாற்று வேலை கொடுத்து 35 வருஷமாக நாங்கள் வந்து வந்துனுக்கிறோம், வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 35 வருஷமாக எங்களுக்கு வந்து பட்டா வழங்குறதுக்கு பல வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம். கலெக்டரை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். பார்க்காதால சம்மந்தப்பட்ட அத்தனை பேரை பார்த்தோம். எங்களுக்கு எது ஒரு வழங்கவே இல்லை. 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரசு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பேசணும். இந்த அரசு வந்த பிறகு எங்களை கூப்பிட்டு வந்து நேரம் வச்சு உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம் வாங்க, எல்லாருக்கும் பட்டா வழங்கப்பட்டது வாங்க, உங்களுக்கு 35 வருஷமா நாங்களும் வந்து சொன்ன முறையிட்டோம். 35 வருஷமாக முறையிட்டு வரல சார், இது மாதிரி இருக்கு, காலங்கள் போயினே இருக்குது, நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல. நாட்டு அரசு வந்து எங்களுக்கு இடம் கொடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு நிலைமைக்கு இருக்கிறோம். இது வந்து நாட்டு மாநிலத்தில் வந்து பல அனல் நிலையம் கட்டி நல்லா தான் கவர்மெண்ட் ஓடிக்குது. அப்படி இருந்தும் எங்களுக்கு வந்து யாரும் எங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்காத காலகட்டத்தில் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து தனித்து கொடுத்து 420 பேருக்கும் மோத்தார் குப்பம் 800 குப்பம் சேர்த்து 800 குப்பம் மோத்தார் குப்பம் சேர்த்து 400 சில்லறை பட்டா வந்து வழங்கப்படுது. எனக்கும் வழங்கப்பட்டது. அந்த மாதிரி எங்களுக்கும் நானும் பட்டா வாங்கி வச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். நான் எந்த ஒரு குறை இல்லாம மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வந்து இது தான் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். எங்களுக்கு அதே மாதிரி வந்து எங்க ஊர்ல எங்களுக்கு முன்னாடி காலத்துல ஊர் எடுக்கிற காலத்துல 90ல சொன்ன ஒரு இது எங்களுக்கு இன்னும் வழங்கவில்லை. அது என்னன்னா எங்களுக்கு 64 சென்ட்டும் அந்த பார்க்கு பசங்களுக்கு விளையாட்டு மையம் கட்டி தரத்துக்கோசம் கவர்மெண்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி சலுகைலாம் தரேன், உங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டி தரேன், இதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணித்தரணும் ஒப்பந்தம் பண்ணி தான் எங்களுக்கு ஊரை கிளப்பினாங்க. வீட்டுக்கு ஒரு வேலையும் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேலையும் 3 சென்ட் இடமும் கொடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருவோம். இப்போ சிவபிரகாஷ் எங்களுக்கு வந்து இந்த 64 சென்ட் கொடுக்குமாறு இந்த ஐயாவோட நான் தாலிமோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க வீட்டுக்கு பட்டா வந்துருச்சு. எனக்கு என் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கும் பார்க்கும் ஊரை சுற்றி காம்பவுண்ட் சுவர் எங்களுக்கு இது வந்து கவர்மெண்டே முன்னாடி அறிவிச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புவாங்க, அனல் நிலையத்துக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து எங்களுக்கு பண்ணி தந்தா மிக ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.